வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். தமிழகம் வந்திருந்த அமித்ஷா அவர்கள் டிஎன்பிஜேபி நிர்வாகிகளை கிட்டையே சேர்க்கலை. ஏன்னா தமிழக பாஜக இன்னைக்கு அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸு ரொம்ப மோசமாக இருக்குது. கட்சியை வளர்க்குறதுக்கு எதுவும் பண்ணுறதில்லை. 24 மணி நேரமும் அண்ணாமலை அண்ணாமலை அப்படின்னா கதிரிக்கு இருக்காங்க. இதில் அமித்ஷா அதிருப்தி அடைந்து டிஎன்பிஜேபி முக்கிய புள்ளிகளை கூட பக்கத்திலே சேர்க்கலை. இப்படி இருந்தும் திருந்தலை இன்னும் டிஎன்பிஜேபி நிர்வாகிகள். அமித்ஷா இப்படி பண்ணியும் அவங்க திருந்துற மாதிரி தெரியலை. உதாரணத்துக்கு கல்யாண்ராமன் அண்ணாமலை அவர்களை பேசக்கூடாததெல்லாம் பேசுகிறாரு. இப்பையும் இந்த கல்யாண்ராமன் மேலே நடவடிக்கை எடுக்காம பாஜக கல்யாண்ராமனை வெல்கம் பண்ணுறாங்க, பாராட்டுறாங்க. தமிழக பாஜகவுடைய மாநில துணைத் தலைவர் KP ராமலிங்கம் இருக்கார்ல, உண்மையை உறக்க சொல்வதில் வலிமையானவர் கல்யாணராமன் அப்படின்னு சொல்லிட்டு சர்டிஃபிகேட் கொடுக்குறாரு. உருப்த மாதிரி தான் தமிழக பாஜக அப்படின்னு பொலிட்டிக்கல் கமெண்டேட்டர்ஸ் ஃபீட்பேக் கொடுக்குறாங்க. எதை ஃபோக்கஸ் பண்ணணுமோ அதில் இவங்களுடைய கான்சன்ட்ரேஷன் இல்லை. உதாரணத்துக்கு டிவிகே உடைய மினிஸ்டர்ஸை கலாய்ச்சி மீம்ஸ் போட்டுக்கிருக்காங்க பிஜேபியுடைய பேஜில். அதுவா முக்கியம்? எதை எடுத்து பேசணுமோ, எதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணுமோ அதில் ஒரு துளியும் அவங்களுக்கு அக்கறை இல்லை. ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். சமீபத்தில் செங்கல்பட்டு மாம்பாக்கம் பக்கத்தில் வீராசாமி அப்படிங்கிற தாவேகா நிர்வாகி லஞ்சம் வாங்கியதற்காக கைது செய்யப்பட்டார். கைது செய்யப்பட்டு டிவிகேலிருந்து நீக்கப்பட்டார். செங்கல்பட்டு கிழக்கு மாவட்டத்துடைய மாவட்ட இணை செயலாளராக இருந்தார் வீராசாமி. லஞ்சம் வாங்கினதுனால கட்சியை விட்டு அவரை நீக்கியிருக்காங்க. இப்போ என்ன தெரியுமா தகவல் கிடைச்சிருக்கு? அந்த வீராசாமி அவர்களுடைய மனைவி ஹேமாவதி அவர்கள் கணவன் இருந்த அதே போஸ்டில் நியமிக்கப்பட்டிருக்காங்க. செங்கல்பட்டு கிழக்கு மாவட்டத்துடைய இணை செயலாளர். இந்த பதவி யாருக்கு வழங்கப்பட்டிருக்கு? லஞ்சம் வாங்கி கைது செய்யப்பட்டு கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவருடைய மனைவிக்கு இந்த போஸ்ட் வழங்கப்பட்டிருக்கு. என்ன சார், மூச்சுக்கு 300 தடவை மக்களுடைய வரி பணத்தை தொட விடமாட்டேன், இதுக்கு முன்னாடி தொட்டவங்களையும் விடமாட்டேன் அப்படின்னு சொல்லி டிவிக்கே வசனம் பேசுறீங்க. இப்போது லஞ்சம் வாங்கினவரை கட்சியிலிருந்து நீக்கிட்டு அவருடைய மனைவிக்கு கட்சியில் அதே பொறுப்பு வழங்கியிருக்கீங்க அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் பொதுமக்கள் பல பேர் கேள்வி கேட்குறாங்க. ஆனால் தமிழக பாஜக இதெல்லாம் எடுத்து பேசாமல் தேவையில்லாமல் மினிஸ்டர்ஸை கலாய்ச்சி மீம் போட்டுக்கிருக்காங்க. அதனால தான் சொன்னேன், டிஎன்பிஜேபி இப்போ இல்லை, எப்போயுமே தேராது. அண்ணாமலை இருந்த வரைக்கும் டப்படப்படப்படன் வளர்ந்து வந்துச்சு. அண்ணாமலை போனதுக்கப்புறம் அப்படியே கழுதை தேஞ்சு கட்டெரும்பான கதையாக அப்படியே தேஞ்சுக்கிருக்கு. இது ஒன்று. ரெண்டாவது என்ன பார்க்க போகிறோம்? இன்றைக்கி சட்டப்பேரவையில் தமிழ்தாய் வாழ்த்து தொடர்பாக ஒரு பில்லு இன்ட்ரடியூஸ் செய்யப்பட்டிருக்கு. கல்வி நிறுவனங்கள், பொதுத்துறை நிறுவனங்களில் நடக்கக்கூடிய அரசு நிகழ்ச்சிகளில் முதல்ல தமிழ்தாய் வாழ்த்து பாடல் தான் பாடப்படணும் அப்படின்னு ஒரு பில்லை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. மத்திய அரசாங்கம் என்ன சொல்லுது? அரசு நிகழ்ச்சிகளில் முதல்ல வந்தே மாதரம், அடுத்து தேசிய கீதம், 3வது மாநில பாடல், இந்த ஆர்டரில் இருக்கணும் அப்படின்னு மத்திய அரசாங்கம் சொல்லுது. மாநில அரசாங்கம் என்ன சொல்லுது? முதல்ல தமிழ்தாய் வாழ்த்து பாடல், அதுக்கப்புறம் தான் வந்தே மாதரம், தேசிய கீதம்லாம் அப்படின்னு மாநில அரசு சொல்லுது. இப்போ மத்திய அரசு சொல்கிறத கேட்குறதா, மாநில அரசு சொல்கிறத கேட்குறதா அப்படின்னு பொதுமக்கள் குழப்பத்தில் இருக்காங்க. இதற்கு ஒரு தீர்வை சுப்ரீம் கோர்ட்டு தான் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் பொதுமக்களுடைய டிமாண்டாக இருக்குது. இது 2. 3வது என்ன பார்க்க போகிறோம்? E20 பெட்ரோல் விவகாரம் இருக்குல்ல. இப்போ காங்கிரஸ் பாஜக கவர்மெண்ட்டை குறை சொல்கிறாங்க. அது எப்படி? பெட்ரோலில் எத்தனால கலக்கலாம், 20% எத்தனால எப்படி கலக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனை பண்ணுறாங்க. 2009 அப்போ மீடியாக்களில் வெளிவந்த செய்தியுடைய ஒரு புகைப்படம் ஒன்று கிடச்சிருக்கு. 2009 யாருடைய ஆட்சி? காங்கிரஸுடைய ஆட்சி மத்தியில். அப்போ வெளிவந்த செய்தி 20% பயோஃபியூயல் யூசேஜ் பை 2017. 2017 டார்கெட்டாக வச்சுருந்துருக்காங்க காங்கிரஸ் கவர்மெண்ட்டு. 2017க்குள்ள 20% பயோஃபியூயலை பெட்ரோலில் கலந்து பயன்படுத்துகிற டார்கெட்டை 2009 ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க காங்கிரஸ் கவர்மெண்ட்டு. அப்போது இந்த E20 விவகாரத்தை ப்ரொப்போஸ் பண்ணதே காங்கிரஸ் கவர்மெண்ட் தான் அப்படிங்கிறது இப்போ புரிஞ்சுக்க முடியுது. அவங்க ஆட்சி காலத்தில் ப்ரொப்போஸ் பண்ணிவிட்டு இப்போ பாஜக கவர்மெண்ட்டு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது குறை சொல்கிறாங்க. எப்படி? நீட் எக்ஸாமினேஷனை முதன்முறையாக ப்ரொப்போஸ் பண்ணதே காங்கிரஸ் கவர்மெண்ட் தானே. நீட் தேர்வு அடிப்படையில் மருத்துவ சேர்க்கை அப்படிங்கிறத ப்ரொப்போஸ் பண்ணதே காங்கிரஸ் தான். இப்போ காங்கிரஸ் எதிர்க்கிறாங்களே, அந்த கதை தான். கச்சத்தீவை இலங்கைக்கு தாரை வார்த்துட்டு மீனவர் நலனை பற்றி பேசுகிறாங்களே. எஜுகேஷனை ஸ்டேட் லிஸ்டில் இருந்து கன்கரண்ட் லிஸ்ட்டுக்கு மாற்றிட்டு இப்போ பாருங்கள்
எஜுகேஷனை ஸ்டேட் லிஸ்ட்டில் வந்து வச்சுக்கணும், அதான் மாநில உரிமை அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்களே, அவங்களே ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணிவிட்டு பிஜேபி கவர்மெண்ட் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது அதை எப்படி பண்ணலாம் அப்படின்னு எதுக்காக காங்கிரஸ் தேசிய அளவில் நாடகம் போடுறாங்க அப்படிங்கிறத பொதுமக்களை இப்போ வெளிப்படையாக கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த செய்திகள் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கணக்கில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.